ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே நான் ஒரு சின்ன பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா பேராகிராஃபோட டைட்டில் வந்து H3 நான் போட்டிருக்கேன். இங்கே ஆல்ரெடி H3க்கு வந்து நான் கலர் ரெட்னு கொடுத்துருந்ததுனால அதுவே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ H2 இருக்குது, நான் ஸ்டைல் ஷீட்டுக்கு போயிடுறேன். ஸோ அப்போ என்னோடய H2ன்றது பார்த்தோன்னா இது. ஸோ இப்போ நான் வந்து இதை அலைன் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் அதுவே வருது. ஸோ இப்போ சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா சென்டர் போயிடுச்சு. அதாவது லைவ் ப்ரிவியூலேயே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் இதையே காப்பி பண்ணி கீழே இருக்கிற H3க்கும் போடுறேன். ஸோ இப்போ இது ரெண்டு மட்டும், அதாவது H2 H3 அப்படின்னு இங்கே நான் ரெண்டு டைட்டில், அதாவது இங்கே ஒரு டைட்டில் எழுதியிருக்கிறதுனால இது ரெண்டு மட்டும் வந்துடுச்சு. இதுவே இதே பேஜில் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுவும் இந்த வென்னுன்றதை மட்டும் நான் H2 பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கும் இது சேம் எல்லாமே இந்த CSS எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் வரக்கூடியது இருக்கும். அதாவது நம்ம தேவையானதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட இதுக்கு நம்ம வந்து இந்த H2 H3ன்னு காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாத குறிப்பிட்ட இப்போ இந்த பேராகிராஃப் மட்டுமே எனக்கு வந்து ஒரு என்னோடய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா இப்போ இதை மட்டும் நான் வந்து டிவ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்போம். அதாவது டிவ். ஸோ இது பார்த்தோன்னா இது வந்து மேக்ஸிமம் நிறைய விஷயங்களுக்கு இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேராகிராஃப்குள்ளார நான் அந்த டிவ்ன்றதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பேராகிராஃப் ஃபுல்லும் போகும் டிவ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறது என்னென்னா கிளாஸ்ன்ட்டு. ஸோ கிளாஸ் என்னென்னா பேரா நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய மெயின் என்ன அப்படின்னா, அதாவது டிவ்னு நான் போட்டு இங்கே டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ H3 H2ன்னு போட்ட மாதிரி. ஆனால் இப்போ நான் அங்கே கிளாஸ்ன்னு கொடுத்துனுங்கிறதுனால இப்போ நான் எவ்வளோ கிளாஸ் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இதே மாதிரி இன்னொரு இது நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ Ctrl D கொடுத்தேன், இன்னொன்று வந்துடுச்சு. ஸோ இந்த கிளாஸ் பேர் செகண்ட் இந்த பேரா 2ன்னு போடுறேன். பேரா 2. ஸோ இங்கே கிளாஸ். ஸோ இப்போ பேரா 2 ரெண்டு கிளாஸ்க்கு பேரா 1 பேரா 2 ரெண்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா ரெண்டும் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டைல் டூவில் போகும்போது கிளாஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெறும் டாட் மட்டும் வச்சுட்டு அந்த பேரா அப்படின்றத எழுதுனிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேணும் அப்படின்றது ஆட்டோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ப்ரௌசர் வந்து மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பிக்சலில் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 20 பிக்சலில் அந்த சைடு போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போயிடுச்சு. ஏன்னா நம்ம லெஃப்ட்டில் தான் 20 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ பேரா 2க்கு நான் அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே கலர் கொடுக்குறேன். ஸோ கலர் வந்து நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம அது கொடுத்துருங்க. ஸோ சாரி சேம் கலராக இருந்துச்சு. ப்ளூன்னு கொடுக்குறேன், ப்ளூ வைலட். ஸோ இப்போ பார்த்தோன்னா அது வந்து தனியாக மார்ஜின் 20 பிக்சல் லெஃப்ட்டு போயிடுச்சு. இது நான் சிம்பிளாக வெறும் டாட் பேரான்னு வச்சதுனால. ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணிவிட்டு Ctrl D கொடுக்குறேன். ஸோ அதே சேம் வந்துடுச்சு. இப்போ 2 நான் கொடுத்ததோடனே பார்த்தோன்னா அந்த செகண்டு நம்ம க்ரியேட் பண்ண அதையும் எடுத்துக்கிச்சு. ஸோ பேரா 2 போயிடுச்சு, செகண்ட் பேரா கிளாஸு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 50 கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது இன்னும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாஸை வந்து நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாலையும், இப்போது நான் பேரா 2வில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலையும் அது பேரா 1 எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. இப்போ உங்கள் H2 H3 நான் எழுதுறது எல்லாமே பார்த்தோன்னா எல்லாத்தையுமே ஓவராலாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த செகண்ட் பேராக்கு ஒரு டைட்டில் வைக்கிறேன். ஸோ அது வந்து டிவில் போட்டுடுறேன். ஸோ பெரிய பேராங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி டிவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் போதும். சின்ன விஷயங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நான் இந்த டிவ் வந்து நான் ஐடின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐடி வந்து டைட்டில்னு வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு H2 டேக் யூஸ் பண்ணுறேன். வாட் இஸ் ஐடி.
ஸோ இப்போ இதே நான் வச்சுட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா பார்ட்டிஸ் ஐடின்றது H2வில் வந்துடுச்சு. ஸோ இதையே நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா இங்கே வந்து H2 அப்படின்னு இருக்குது. இந்த H2 தான் வந்து எனக்கு வந்து சென்டரில் கலர் சென்ட்ரு இது வந்து அதாவது கலர் வந்து க்ரீன் கலரும் டெக்ஸ்டோட அலைன் வந்து சென்டரும் வந்துருச்சு ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் வந்து எத்தனை டைம் H2 நம்ம வந்து க்ரியேட் பண்ணனாலையும் இப்போ இங்கே இந்த H2ன்றதை நான் க்ரியேட் பண்ணனாலையும் எனக்கு வந்து சேம் ஆல்ரெடி இருக்கிறத வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ தனியாக ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் H2 இல்லை பார்த்தோன்னா அது நார்மல் ஆகிடுச்சு. இந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தனியாக நான் வந்துட்டு இந்த H2ன்றதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது டைட்டில் 1ன்னு கொடுக்குறேன். இது வந்து டைட்டில் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு ஐடி இங்கே ஒரு ஐடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் இங்கே வந்துட்டு ஸோ இந்த H2ன்றதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது டைட்டில் 1 இப்போ நான் டைட்டில் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா அது வந்து இங்கே டாட் வச்சேன் அப்படின்னா அது வந்து எனக்கு கிளாஸு. ஆனால் டைட்டில்ன்றது டேரெக்டாக வந்து எந்த ஒரு டேகும் இல்லை. டேக்னா மட்டும்தான் அந்த மாதிரி டேரெக்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஐடின்றதுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஹேஷ்டேக் கொடுத்ததோடனே பார்த்தோன்னா எனக்கு வந்து அது சென்ட்ரலில் போயிடுச்சு. ஸோ சேம் இப்போது அதே மாதிரி இப்போது இன்னொரு ஹேஷ்டேகு டைட்டில் 2. ஸோ இதோட கலரு நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டார்க் மெயின் ப்ளூ. ஸோ டெக்ஸ்ட் அலைன் தேவையில்லை இப்போதைக்கு, வெறும் நான் அப்படியே கொடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரிவியூ வந்துருச்சு. நான் அந்த தனியாக சேவ் பண்ணி காட்ட தேவையில்லை. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா டாட் அப்படின்னு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது போகிறோம் கிளாஸ். ஸோ அதேமாதிரி ஹேஷ்டேக் வைக்கிறதெல்லாம் டைட்டில். ஸோ எதுவுமே வைக்காத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அது வந்து ஒரு டேக்காக இருக்கணும். ஸோ இப்போ பாடிக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து எதுவும் வச்சுருக்க மாட்டோம். டேரெக்டாக பாடின்னு போட்டதோடனே அதுவே எடுத்துக்கிச்சு. அதேமாதிரி H3ன்றதும் அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஐடி கிளாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிவ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டேகு. ஸோ இதுக்குள்ளார தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ H3 H2ன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டேக் இருக்குது. இப்போ H2னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் H3ன்றது ஒரு பர்பஸ் இருக்குது. ஸ்டைல்னால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் இந்த டிவ்ன்றதோட பர்பஸே பார்த்தோன்னா இந்த மாதிரி கிளாஸு ஐடி இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்காக டிவ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ ஸ்டைல் ஷீட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இது பார்த்தோன்னா வெறும் பேசிக் தான். இதிலே வந்து ஸ்டைல் ஷீட்லேயே இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து முழுசாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.